நாடாளுமன்றத்தை முடக்கி மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் முயற்சியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மின் வாரியத்தின் சிறிய வகை மீட்டர்களுக்கான சுமார் 19,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் அதானி நிறுவனத்துக்கு வழங்கப்படலாம் என தகவல் பரவி வருவதாக கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதானியின் கிரீன் எனர்ஜி நிறுவனம் தமிழகத்தில் யூனிட் ஒன்றுக்கு 7.01 ரூபாய் என கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ததை அதிமுக அரசு விளக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் 2016ஆம் ஆண்டு டான்ஜெட்கோ நிறுவனம் கிரீன் எனர்ஜி நிறுவனத்திடம் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்ததற்கான விலையை 3 வகைகளாக மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியிட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்திற்கு, அதாவது தமிழக மின்சார வாரியம் நிர்ணயித்த மாறுபட்ட கட்டணத்தை ரத்து செய்து தீர்ப்பளித்தது. இந்நிலையில் அதானியின் கிரீன் எனர்ஜி நிறுவனம் 568 கோடி ரூபாய் வருவாய் ஈட்ட உதவியாக திமுக அரசு தனது மின் கொள்முதல் தொடர்பான முடிவை மாற்றிக்கொண்டதன் காரணம் என்ன எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.